கார சட்னி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உரிச்சு வச்சுருக்க ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு கலர் மாறினோடனே இதை கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த அதே கடையில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி மூடி போட்டு கிளறி விடுங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.